வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். கனடாவில் நல்ல ஒரு இதமான காலை பொழுது விடிந்திருக்கிறது. அந்த காலை பொழுதிலே எப்படி இரண்டு சீன தம்பதிகள் தங்களுடைய சீன பாணியிலான சீன கலாச்சாரத்திலான உடற்பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் காட்டுவதற்காகவே இந்த காணொளி. இவர்கள் வழமையாக இந்த இதமான காலை பொழுதிலே அதிகாலை தாண்டிய காலை பொழுதிலே அனைத்து மக்களும் பரபரப்பாக வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற தருவாயில் இந்த பூங்காக்கு முன்னால் நல்ல அமைதியான பிரதேசம், சுற்றவர பூந்தோட்டங்கள் இருக்கிற பிரதேசம், அதில் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் காலையில் கிடைக்கிற அந்த நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வேவோடு நின்று நல்ல வேரி உடற்பயிற்சி செய்யணும். ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போனால் 70 வயதுகளை தாண்டிய இரு தம்பதிகள் இணையர். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய பாணியிலே கைகளை அசைத்து சீன பாணியிலே, அதாவது இதுக்கு பாடலும் இசைப்பார்கள், ஆனால் இவர்கள் இன்று பாடல் போடவில்லை, சீன பாணியிலே பாடலை போட்டு அதற்கேற்ற மாதிரி அவர்கள் கால்கள், உடல்கள், கைகள் என அனைத்தையுமே அசைத்து தலையை அசைத்து உடற்பயிற்சி செய்வார்கள். இது ஒரு நடனம் மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண உடற்பயிற்சி போலல்லாத ஒரு சீன கலாச்சாரத்தினான உடற்பயிற்சி. இதன் மூலம் இரத்த ஓட்டங்கள் சீராக செல்லும், ஸ்டாக் வர்றதெல்லாம் குறையும். எங்கண்ட யாழ்ப்பாணத்து வயோதிபர்கள் சரியாக உடற்பயிற்சி செய்கிறதில்லாதால ஸ்டாக்ஸ் வாரது, அதாவது உடல்கள் இழுக்கிற நிலைமைகள் வாரது. அதற்காக உடற்பயிற்சிகளுக்கு போகிறவ வீணா ஃபிசியோதெரபி அதுகளுக்கு போகாமல் இப்படி செய்தாலே அவர்கள் சீனர்கள் அதிக ஆயுட்காலம் வாழ்வதன் ரகசியம் இதுதான். கூட்டமாக நின்று இப்படி உடற்பயிற்சி செய்வார்கள். இதை உங்களுக்கு காட்டுவதுதான் என்னுடைய நோக்கம். வாழ்க வளமுடன். இன்னொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.